தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இதுதான் உங்களோட கடைசி பிறவி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? யோக சாஸ்திரங்கள் சில அறிகுறிகளை சொல்லுது. இந்த அறிகுறிகள் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு சில மனிதருக்கு இதுதான் அறிகுறின்னு தெரிஞ்சுக்காமலே விட்டுருவாங்க. ஒரு சிலர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. அது எப்படியோ இன்னைக்கு நான் ஒரு 8 முக்கியமான அறிகுறிகளை சொல்ல போகிறேன். இதுதான் உங்களோட கடைசி பிறவி அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். அதில் ரொம்ப முக்கியம் வாய்ந்த முதலாக இருக்கக்கூடிய அறிகுறி என்னன்னா, அதீத ஆன்மீக நாட்டம். நீங்கள் மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு காமிப்பீங்க. அதாவது நிறைய திருத்தலங்களுக்கு போகிறது, கோயில்களுக்கு போகிறது, ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஜீவ சமாதிகளுக்கு போகிறது, அங்கே போய் தியானத்தில் ஆழ்ந்து இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு குருநாதர்கிட்ட போய் நீங்கள் ஒரு கலையை கற்றுக்குவீங்க. வாசி யோகமாக இருக்கலாம், குண்டலினி தவமாக இருக்கலாம், கிரியா யோகமாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மந்திர தீட்சை வாங்கலாம், உபாசனையாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை உங்களை ஆட்படுத்திட்டு நான் இந்த பிறவி எதுக்கு எடுத்திருக்கிறேன், நான் யார், நான் எதுக்கு வந்தேன், இதெல்லாம் மறந்துட்டு நான் இந்த பொருள்தன்மை வாழ்க்கையில் போய் விழுந்துட்டேனே, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே, அதனால் நான் இதிலிருந்து தப்பிக்கணும், பிறவி இல்லாத நிலைக்கு போகணும், இறைவனோட பாதத்தில் போய் சேரணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் நீங்கள் அதீத ஆன்மீக நாட்டத்தில் எடுப்பீங்க. அடுத்தது 2வது முக்கியமான அறிகுறி என்னென்னா, புலால் மறுத்தல். அதாவது இந்த விஷயத்தை, இந்த புலால் மறுத்தல்ங்கிற விஷயத்த யாரோ சொல்லியோ இல்லை ஏதாவது டிஸ்கோர்ஸஸ் கேட்டோ இல்லை ஏதாவது குருஜி சொல்லி கொடுத்தோ நீங்கள் கண்டிப்பாக மாறி இருக்க மாட்டீங்க. உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லியிருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்த ஆளாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ சுத்தமாக நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, ஈவன் முட்டை கூட சாப்பிட மாட்டீங்க. இந்த உணர்வு உங்களுக்கு எப்படி தெரியுமா வந்திருக்கும்? ஐயோ, என்ன மாதிரி தானே அதுவும் ஒரு உயிர், அந்த உயிரை கொன்று அந்த இறைச்சிவை, அந்த பிணத்தை நான் சாப்பிட்டு அதில் உடம்பை வளர்த்து இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அது அந்த உயிரை விடும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளோ துன்பத்துயரப்பட்டிருக்கும், எண்ணிலடங்காத எண்ணங்களை வெளியே விட்டுருக்குமே, எவ்வளோ சிரமத்துக்குள்ளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் மனம் வருத்தப்பட்டு மட்டும்தான் நீங்கள் இந்த புலால் மறுத்தலை எடுத்திருப்பீங்க. இதுதான் உங்களோட 2வது அறிகுறி. அடுத்தது ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய அறிகுறி என்னென்னா, அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அன்கண்டிஷனல் கருணைன்னு நான் சொல்லுவேன். அதாவது அன்பு மயமாதல், கருணை மயமாதல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மனிதர்கள்கிட்ட தான் நான் அன்பு செலுத்துவேன், விலங்குகிட்ட அன்பு செலுத்த மாட்டேன், ஒரு நாய் இருக்குது, ஒரு பறவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேதமை காமிச்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே இருக்காது. மனிதர் மேலே என்ன அன்பு இருக்கோ அதே மரம் மேலேயும் வைப்பீங்க, மரம் மேலே என்ன அன்பு இருக்கோ அதே தான் ஒரு நாய்க்குட்டி மேலேயும் ஒரு மீன் மேலேயும் எல்லாத்து மேலேயும் வைப்பீங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சமமான அன்பு. அது ஏழை பணக்காரன் ஆகட்டும், ஒருத்தன் கந்தல் உடைய வச்சிருக்கான், ஒருத்தன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கான், இப்படியெல்லாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அந்த பேதமை இல்லாத ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை நீங்கள் கொடுப்பீங்க. இதனோட அடுத்த படி என்னன்னா, ரொம்ப கருணை மயமாதலாக இருப்பீங்க. அதாவது அன்னதானம் கொடுக்கறது, வஸ்திர தானம் கொடுக்கறது, ஒருத்தங்களுக்கு உதவினா முன்னாடி போய் நிற்கிறது. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து நீங்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஐயோ, இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஐயோ அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இந்த உயிர் இவ்வளோ கஷ்டப்படுதே. யாராவது உங்ககிட்ட நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போயிடுவீங்க. இதுதான் உங்களுக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்கிறதுக்கான அறிகுறி. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இன்ப துன்ப சமநிலை வாழ்க்கையை வாழுவீங்க. எப்படின்னா, இப்போ பாருங்கள், உங்களோட யாராவது ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணுன்னா எப்படி இருப்பீங்கன்னா, அவங்க இன்பம் தனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பொருள் தன்மையில் கிடைச்சாலும் சரி, அருள் தன்மையில் கிடைச்சாலும் சரி, ரொம்ப ஆடுவாங்க, பீக்குக்கு போயிடுவாங்க. எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு, நான் இப்படி வாழ போகிறேன், நான் தான் இப்படி வாழ போகிறேங்கிற கர்வம் அதில் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் இறை நம்பிக்கை, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறது, ஒரு நன்றி உணர்வோட கிராட்டிடியூட்ல இருக்கிறதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. அவங்க மறந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்பத்தில் ஆடாடுன்னு ஆடுவாங்க. அடுத்தது அவங்களுக்கு துன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் இறைவன் தான், இந்த பிரபஞ்சம் தான் என்னை இப்படி பண்ணிச்சு வச்சு செய்யுது, பாரு அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இம்பேலன்ஸ் வாழ்க்கையை வாழுவாங்க. ஆனால் நீங்கள் இன்பம் வந்தாலும் ஆட மாட்டீங்க, துன்பம் வந்தால் வருத்தப்பட்டு இன்னொரு மேலே குறை சொல்ல மாட்டீங்க. ஆடுறது, குறை சொல்கிறது, இது ரெண்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை ஒரு சமநிலை வாழ்க்கையமாக வாழுவீங்க. அதாவது எப்படி அப்படின்னா, செலுத்தும் வழிக்கே செல்லுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம்
இந்த விதி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி பேசாமல் அமைதியாக வாழுவீங்க. தட் இஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ்டு லைஃப். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா, அமைதியை நாடல், தனிமையை நாடல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுற்றி கலகலன்னு இருந்த மனிதராக கூட நீங்கள் இருக்கலாம், எல்லாத்து கூட நல்லா பேசிகிட்டு இருந்த மனிதராக கூட நீங்கள் இருக்கலாம், கூட்டத்திலே இருந்த மனிதராக கூட இருக்கலாம். ஆனால் நாட்கள் போக போக இந்த அதீத ஆன்மீக நாட்டம், இந்த கருணை மயமாகிறது, இந்த வாழ்க்கை சமநிலை, இதெல்லாம் உங்களை எப்படி கொண்டு வந்து விடுனா தனிமையில் இருக்கிறக்கா அதிகமாக வலியுறுத்தும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல, அதாவது காடு மலைகளில் தனியாக போய்க்கிறது, கோடை வாசஸ்தலங்களில் போய் தனியாக உட்காந்துக்கிறது, ஒரு பெட் அனிமல் கூட உட்காந்துக்கிறது, ஒரு மரத்தோட உட்காந்துக்கிறது, இதில் ரொம்ப ஹையர் லெவல் போகணும்னா தியானத்தில் உட்காந்துக்கிறது. பேசாமல் எப்படா நமக்கு தனியாக இருப்போம், எங்காவது போய் அமைதியாக உட்காந்துக்கலாம்டா. இது சாதனா சம்பந்தமானது கிடையாது, ஒரு தியானம் சம்பந்தமானது கூட கிடையாதுன்னு கூட சொல்லலாம். சும்மா ஒரு சோஃபால் இருக்கும்போது கூட அப்படியே ரிலாக்ஸாக ஆராம்ஸாக அமைதியாக உட்காருவீங்க. வீண் பேச்சு பேசுறது, அடுத்தவங்களை பற்றி பேசுறது, அடுத்தவங்களை குறை சொல்கிறது, நம்ம எனர்ஜியை இன்னொருத்தருக்காக வந்து செலவிடுறதெல்லாம் இல்லாமல் அமைதியாக ஆனந்தமாக பேசாமல் நீங்கள் இருப்பீங்க. இந்த தன்மையை நீங்கள் அதிகமாக வளர்த்துக்குவீங்க. அடுத்த முக்கியமான அறிகுறி என்னன்னா, மரண பயம் இல்லாமை. இப்போது சில பேருக்கு எப்படின்னா, தங்களோட வாழ்க்கையை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஐயோ எனக்கு இதாயிருமோ, எனக்கு அதாயிருமோ, நான் போயிட்டேன்னா என் குடும்பம் இப்படி நடுத்தருவில் வந்து நின்றுமோ, நான் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கிறேன், நான் வாழ்க்கை இப்படி பாதுகாக்கணும், நான் வீடு கட்டணும், வாசல் கட்டணும், அப்படி கட்டணும், இப்படி கட்டணும்னு நிறைய கனவுகள் இருக்கும். எங்கே என் மரணம் வந்துச்சுன்னா இதெல்லாம் பொடி பொடியாக ஆயிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப உங்கள் உடம்பை பார்த்துக்குவாங்க. அடிக்கடி சுகர் செக் பண்ணிக்குவாங்க, ப்ரெஷர் செக் பண்ணிக்குவாங்க, போய் உடம்புல ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்குவாங்க, ஹெல்த் செக்அப் பண்ணிக்குவாங்க. நான் எப்படியாவது என் உடம்பை நல்லா வச்சுக்கணும், தேடி தேடி போய் விட்டமின் சாப்பிடுவாங்க, மினரல் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. ரொம்ப உயிரையும் உடம்பையும் பாதுகாப்பாக வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மரண பயம் இல்லாத ஒரு நபராக இருப்பீங்க. எப்போ மரண தேவன் வந்தாலும் நான் அவனை ஆற தழுவருக்கு தயாராக இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையை நான் மரணத்தை ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். எனக்கு ரெண்டு எனக்கு சமநிலையில் தான் இருக்குது. எனக்கு எந்த விதமான பயம் இல்லை, எனக்கு பிறவியே இருக்கக்கூடாது, இப்போ ரெடி, நான் டிபார்ச்சர், ரெடி டு டிபார்ச்சர், நான் போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு அருமையான தன்மையில் இருப்பீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னென்னா, மன்னிக்கிற குணம். இந்த மன்னிக்கிற குணம் எதிலிருந்து தெரியுங்களா வந்துச்சு? யாரையும் பழிவாங்க கூடாது அப்படிங்கிற தந்தை கிட்ட இருந்து பிறந்தது தான் இந்த மன்னிக்குங்கிற குணம் மகன் நான் சொல்லுவேன். எப்படின்னா, நீங்கள் யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாலோ, இல்லை ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டாலோ, உங்கள் பேரை கெடுத்துட்டாலோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் துயரங்கள் கொடுத்துட்டு இருந்தாலோ, நீங்கள் என்ன மனப்பக்குவத்தில் தெரியுமா இருப்பீங்க? அவனோட கர்மா அவனுக்கு வேலை செய்யுது, இதை பற்றி அவனுக்கு தெரியல, பரவாயில்ல பொழைச்சி போகட்டும், நான் மன்னிச்சு விட்டுறேன், சரி போடா அவ்வளோதான், நான் பண்ணிட்டேல போ அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனிதராக நீங்கள் மாறி இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் மன்னிக்கிற தன்மைக்கு போக மாட்டீங்க. உங்களுக்கு பழி வாங்குங்கிற எண்ணமே சுத்தமாக இருக்காது. அதனால் மன்னிக்கிற தன்மை ஈஸியாக வந்துடும். இந்த அறிகுறி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளுக்கு நம்மளை பற்றி யாராவது லைட்டாக பேசினாலும் நமக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பண்ணி நம்மளை ஒரு ட்ராஜடியில் கொண்டு தள்ளி விட்டுட்டாங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும். ஆனால் அந்த சமயத்துலையும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக மன்னிச்சு, அவன் தெரியாமல் பண்ணுறான், அவன் கர்மா, அவன் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருவீங்க. பிரியமானவர்களே, இப்போ நான் சொன்ன இந்த 8 அறிகுறிகளும் உங்களுக்கு நிரம்ப இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேத சாஸ்திரங்கள் சொல்லுது, இதை நான் சொல்லலை, வேத சாஸ்திரங்கள் சொல்லுது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பிறவி இருக்காது அப்படின்னு. சரி இல்லை சார், எனக்கு இதில் வந்து ஒரு 4-5 தான் இருக்குது, ஒரு 3-4 தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் பாஸ் மார்க் வாங்கிட்டீங்க. அடுத்த அறிகுறிகளை நீங்களே என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாற் போல் உங்கள் வாழ்க்கையை மேல்நிலையில் இல்லாமல் இதயபூர்வமாக மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பிறவி இல்லாமல் நீங்களும் நல்லா சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.